டெல்லியில் நீங்கள் இருக்க வீடு சொந்த வீடா இல்லை வாடகை வீடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது ரெண்டுமே கிடையாதுங்க. நாங்கள் இருக்கிறது வந்து கோட்ரஸில் தாங்க இருக்கோம். ஸோ என்ன கோட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேட்டால், என்னோட அம்மாச்சி அதாவது என்னோட மாமியார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்பேசியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் சர்வன்ட் கோட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் நாங்கள் இருக்கோம். சரிங்களா? அதனால தான் இப்போ பெயிண்டிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே தான் பண்ணுறாங்க. ஸோ அது பண்ணும்போது அது ஃபுல் திங்ஸையும் எடுத்து அதை வச்சு ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பாதி சைடு முடிச்ச சைடெலாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரி நைட் இப்போயாவது ஏதாவது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து சுருக்குன்னு ஒரு சட்னி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்னி ரெசிபி கூட நேற்று வந்து வீடியோ பார்த்துட்டு, அதாவது வாட்டை ஈட்டு நிறைய போட்டிருந்தேன் இல்லையா, அதை பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் கடாயில் எண்ணெய் சுடு பண்ணிவிட்டு கடுகு, அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து போட்டு நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாமே அஸ் யூஷுவல் போடுவோம் இல்லையா, அது கூட கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு கேரட்டையும் போட்டாச்சு. வெங்காயம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் சின்ன துண்டு புளியும் போட்டு எல்லாத்தையும் வந்து வதக்கி விட்டாச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு வதக்கி அப்படியே ஆற வச்சு அரைச்சாச்சு. நல்லா கிறிஸ்பியாக தோசையை ஊற்றி சட்னி அரைச்சி அப்படியே சாப்பிட்டோன்னா உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. வெளியில் சாப்பிட்டுட்டே இருந்தப்போ இன்றைக்கி வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.